ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு மை ஃபோர்ட்நைட். ஓகே, ஃபோர்ட்நைட் சாப்டர் 5ங்க. ஃபோர்ட்நைட் சாப்டர் 5 பார்த்தீங்கன்னா செம்மையாக லேக் அடிச்சிச்சு. ஓகே, அவங்க வந்தோடனே ஓகே நான் எப்படி சரி பண்ண சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை பார்த்து சரி பண்ணி பாருங்கள். ஓகே, உங்களுக்கு கண்டிப்பாக லேக் அடிக்க வாய்ப்பு இருக்குது. நான் பண்ணுறேன், நீங்களும் பண்ணுங்கள். கண்டிப்பாக லேக் அடிக்காது. ஓகே, ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுங்கள், எபிக் கேம்ஸ் போய்க்கோங்க. எங்கே பாருக்குது இந்த ஒரு கீ தான் எபிக் கேம்ஸ். ஓகே, அது போயிட்டு நான் சொல்கிற டக்குன்னு பண்ணுங்கள். லேக் அடிக்க ஒரு சொட்டு கூட வாய்ப்பு இல்லை. ஒன்றும் இல்லை, என்ன பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஃபோர்ட்நைட் இருக்கும். ஃபோர்ட்நைட்டு 3 டாட் இருக்குமா, அதை கிளிக் பண்ணி இங்கே இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா முன்னாடி ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் ரெசல்யூஷன் இருக்கும். இது டிக்கில் இருக்கும். இது தயவுசெய்து டிக்கை எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீ டவுன்லோட் இருக்கும். இதுவும் டிக்கில் இருக்கும். இன்னும் டிக்கை எடுத்து விட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லேக் அடிக்க வாய்ப்பே இல்லைங்க. ஓகேவா, இது ரெண்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேக் அடிக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இது டெக்ஸ்சர் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் பயங்கரமாக காமிக்கும். ஓகேவா, ஆனால் நீங்கள் ஆஃப் பண்ணுறீங்க. நான் ஆன் பண்ணி பார்த்தேன், எனக்கு பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியல. இங்கே ஆஃப் பண்ணிட்டு இங்கே ப்ரீ டவுன்லோட் இருக்கும். இதுவும் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டுன்னு பார்த்தீங்கன்னா அப்ளை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லேக் அடிக்க வாய்ப்பே இல்லை. ஓகேவா, நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆன் இருக்கும். ஓகேவா, என்ன பண்ணுங்கள், எடுத்து விட்ருங்க. டிக்கு எடுத்து விட்டு நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லேக் அடிக்க வாய்ப்பே இல்லை. செம்மையாக இருக்கும் கேம் ப்ளே. ஓகேவா, அப்ளை கொடுத்துருங்க. ஓகே, அப்ளை கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், இப்போ கேமுக்குள்ளே போங்க. ஓகேவா, செட்டிங்ஸ் போயிட்டு கரெக்டாக பார்த்துக்கோங்க, கரெக்டாக கேட்டுக்கோங்க. ஓகேவா, இங்கே டிஸ்பிளே மோட் இருக்கும். ஃபுல்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரெசல்யூஷன் இது சூப்பர் ரெசல்யூஷன் இதை வச்சுட்டு வீசிங் இருக்கும். தயவு செஞ்சு வீசிங் ஆஃப் பண்ணுறீங்க. ஆன் பண்ணுறாங்க செம்ம லேக். வீசிங் ஆஃப் பண்ணிட்டு ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா, ஃப்ரேம் ரேட் இருக்கும். தயவு செஞ்சு அல்டிமேட் வச்சோம், இல்லைனா 360 வச்சுட்டு இங்கே ரெண்டரிங் மோட் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டெக்ஸ் 12 வச்சுக்கோங்க. 12 இல்லை 11 ரொம்ப பெட்டராக. இல்லை என்கிட்ட ஒரு ஜிபி ரொம்ப கம்மியாக இருக்குன்னா தயவு செஞ்சு பர்ஃபார்மன்ஸ் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். செம்மையாக இருக்கும். கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்கும். எஃப்பிஎஸ் சூப்பராக கிடைக்கும். ஓகேவா, பர்ஃபார்மன்ஸ் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து இதான் முக்கியமான ஆப்ஷன். சூப்பர் ரெசல்யூஷன் இருக்கும். உங்கள்கிட்ட ஏஎம்டி கார் இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிட்டு ப்ளே பண்ணுங்கள். இல்லை என்கிட்ட என்னுடைய கார் இருக்குன்னா இது ஆன் பண்ணுங்கள். டிஎல்எஸ் ஆன் பண்ணிட்டு ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டி மோட் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் என்னன்னா பர்ஃபார்மன்ஸாக இருக்கும், குவாலிட்டி லாஸ் ஆகிரும். ஓகேவா, இது குவாலிட்டி என்னன்னா குவாலிட்டி சூப்பராக இருக்கும், இல்லை பர்ஃபார்மன்ஸ் லாஸ் ஆகிரும். என்ன பண்ணுங்கள், ரெண்டும் வேணாம், அந்த இது வரைக்கும் பாருங்கள், பேலன்ஸ் இது வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா, உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும், குவாலிட்டி சூப்பராக இருக்கும். நான் வந்து குவாலிட்டி வச்சு ப்ளே பண்ணுறேன். ஓகேவா, அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே ஷேடோ இருக்கும், மீடியமு, அப்புறம் வந்து டெக்ஸ்சரு எஃப்எஸ் எல்லாம் மீடியம் வச்சுட்டு அப்ளை கொடுத்துருங்க. இவ்வளோ தாங்க. இதுதான் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ். நல்லா பார்த்துக்குவாங்க. ஓகேவா, நல்லா பார்த்துக்குவாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா, இதுதான் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ். இதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். லேக் அடிக்காது. எஃப்பிஎஸ் நல்லா கிடைக்கும். கண்டிப்பாக லேக் அடிக்க ஒரு சொட்டு கூட வாய்ப்பு இல்லை. ஓகேவா, நல்லா கிடைக்கும் எஃப்பிஎஸ்லாம் ஒரு. ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ். ஓகேவா, இதை வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்களே என்னை பார்த்து பேரை சொல்லிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும் இந்த கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ்லாம். ஓகேவா, ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். இப்போ வந்து நான் கேமுக்குள்ளே போய் கேம் கிராஃபிக்ஸாக உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. இங்கே பாருங்கள், எஃப்பிஎஸை பாருங்கள், கிட்டத்தட்ட 140 எஃப்பிஎஸ் கிடைக்குது. ஓகே, இறங்கி பார்க்குறேன். கொஞ்சம் கிராஃபிக்ஸை பாருங்கள். கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். நல்லா பாருங்கள், கிராஃபிக்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும். கிராஃபிக்ஸ்லாம் ஓகே, இறங்க பாருங்கள். எஃப்பிஎஸ் பாருங்கள், கம்மியாகிட்டே போகுது. ஓகேவா, 110 இல்லை 120 கிட்டே எஃப்பிஎஸ் போய்ட்டுருக்கு. ஓகே, இறங்கி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. எனக்கு இறங்கிட்டேன். இங்கே பாருங்கள், எஃப்பிஎஸை பாருங்கள், கிட்டத்தட்ட இங்கே வச்சு எனக்கு மொத்தமாக இறங்கி ரைட் பண்ணுங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், எஃப்பிஎஸை பாருங்கள், கிட்டத்தட்ட 130 எஃப்பிஎஸ் கிட்ட தாராளமாக கிடைக்கும். ஓகேவா, குவாலிட்டியும் பாருங்கள். குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கிராஃபிக்ஸ் குவாலிட்டி ரொம்பவும் பெட்டராக இருக்கும். ஓகே, பரவாயில்ல, ஒரு எனிமி கொண்டோம், நல்ல விஷயம். எஃப்பிஎஸை பாருங்கள், கிட்டத்தட்ட 140 எஃப்பிஎஸ் கிட்ட தாராளமாக கிடைக்கும். குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எந்த அளவுக்கு குவாலிட்டி நல்லா இருக்குது எல்லாம் சொல்லுங்கள். நான் வந்து கேட்டுக்கிறேன். ஓகேவா, ஓகே எம்எஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கை போட்டு பாருங்கள்.